அவெல்லாம் திருப்தியா சாப்பிட்டுட்டான் கண்ணபிரான். ருக்மிணியும் அவளை அமுது செய்து விட்டாள். 7வது ஸ்லோகம். பக்தேஷு பக்தேன சமானிதஸ்த்வயா புரீம் வசன் யகநிஷாம் மகாசுகம் பதாபரேத்யுர் திரவிணம் வினாயயௌ விசித்திர ரூபஸ்தவ கல்வனுகிரஹா. குருவாயூரப்பா, அன்றைக்கு இரவு முழுக்க குச்சேலர் உன்னோடையே துவாரகையில ஒரு அரண்மனையிலேயே தங்கிட்டார். கிருஷ்ணன் குச்சேலரை கையை இழுத்து பிடிச்சு வச்சுட்டான். அது பார், ரொம்ப நாள் கழிச்சு என்ன பார்க்க வந்திருக்க, இங்க அங்க நகரப்படாது, ஒழுங்கா என்னோட இரு, என் கூடவே வந்து சயனிக்கணும்னு சொல்லி சயனிக்கும் போது கூட கிருஷ்ணன் பக்கத்திலேயே குச்சேலரை படுக்க வச்சுண்டு அவரோட அவ்வளவு பேசி அன்பு காட்டி இங்க பட்டதிரி சாதிக்கிறார். பக்தேஷு பக்தேன. குருவாயூரப்பா, குச்சேலர், அக்ரூரர், உத்தவர், அர்ஜுனன் இவாள்லாம் உனக்கு பக்தர்கள், நீ யாருக்கு பக்தன்னு கேட்டார். நாமெல்லாம் குருவாயூரப்பனுக்கு பக்தர்கள். குருவாயூரப்பன் யாருக்கு பக்தன்னா பக்தேஷு பக்தேன, பக்தர்களுக்கு நீ பக்தன். நாமெல்லாம் பகவானுக்கு பக்தன்னா பகவானோ பக்தனுக்கு பக்தன்னு சொல்லிக்கிறான். பக்தேஷு பக்தேன சமானிதஸ்த்வயா. அப்படி பக்தருக்கு பக்தனாக நீ அடியாருக்கு அடியாராக இருக்கிறாய். நாங்கள்லாம் அடியாருங்கிறோம், பகவானோ அடியாருக்கு அடியாருங்கிறான். அடியாருக்கு அடியாராக இருந்து அந்த அடியவரான குச்சேலருக்கு மானிதகா, அவருக்கு அத்தனை உபச்சாரங்களும் பண்ணி இரவு முழுவதும் அவரோடு நீ நன்றாக சம்பாஷண உரையாடி அவரை நன்றாக உன்னோடையே சைனிக்க வைத்தாய். புரிஞ்சு கொடுத்தரா? பக்தின்னு ஒருத்தன் வந்தான்னா அவனை தூக்கி மேல உட்கார வச்சுட்டு நீ கீழே உட்காருவேன்னு நான் புரிஞ்சு கொடுத்துனார்.